தமிழ் தேனி. இன்னைக்கு வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தான் திரும்பவும் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி கமல்ஹாசன் சார் வந்து தொகுத்து வழங்க போகிறார். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து விஜய் டிவி தான் வந்து டெலிவிஷனில் போட போகிறாங்க. டிஆர்பி ரேட்டில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய விஜய் டிவி இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்ற ஒன்றை வந்து போட போகிறாங்க. கமல்ஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் சொல்லிகிட்டு இருக்காரு. விஜய் டிவியை நம்ம போட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த விஜய் டிவியில் மற்ற ப்ரோக்ராம் போட்டிருந்தாலும் அந்த கண்ணு வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே பிக் பாஸ் நிகழ்ச்சி கூடிய சீக்கிரத்தில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளையுமே கவுண்டிங் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னும் 5 நாள் தான் இருக்குது, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஒரு 100 நாள் வந்து ஒரு அந்நியன் உங்களை வந்து வாட்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அந்நியன் யார்? 100 நாள் நம்மளை வாட்ச் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அந்நியன் யார்? அடுத்தடுத்து சொல்லிகிட்டே தான் வந்துட்டுருக்கிறார். ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து யாரை சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நம்மளை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த மக்களையும், தமிழ்நாட்டு மக்களையும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஒரு அந்நியன் வந்து உங்களை வாட்ச் பண்ண போகிறாரு 100 நாளைக்கு அப்படின்றத இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக நம்மளுக்கு சிம்பாலிக்காக சொல்லி காமிக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை லிங்க் பண்ணி பார்க்கலாம். டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெண்ணை வந்து கற்பழித்தாங்க பஸ்லேயும். அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவுமே வந்து ரொம்பவும் பாப்புலர் ஆக்கி வச்சுருந்தாங்க. இந்த பாப்புலர் ஆக்கி வச்சதுக்கு அப்புறமா டெல்லியை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேமரா மூலமாக வாட்ச் பண்ணுறதுக்கான சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்காண்டி தான் இந்த ஒரு சம்பவத்தை வந்து பாப்புலர் ஆக்கி காமிச்சாங்க. இதே தமிழ்நாட்டில் வந்து சேலத்தில் ஒரு பொண்ணை வந்து கற்பழித்தாங்க பஸ்ஸில். அந்த நிகழ்ச்சி அவ்வளோவா பாப்புலர் ஆகலை. கற்பழிச்சாங்களா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேட்பீங்க. முன்னவே சொன்ன மாதிரி மீடியா வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கவங்க அவங்க தான். அவங்க எந்த நியூஸை வந்து அதிகமாக பாப்புலர் பண்ணணும், எந்த நியூஸை வந்து அதிகமாக பாப்புலர் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து கொண்டு வர போகிறாங்க. நார்மலாக தமிழ்நாட்டில் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிற கூடாது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே வந்து ஒவ்வொரு நேமில் வந்து நடத்திட்டுருக்காங்க. நடத்திட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சியுடைய ஓனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டிமால் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி தான் இந்த ஒட்டுமொத்த ரியாலிட்டி ஷோவே நடத்திட்டு இருக்காங்க. என்டிமால் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை லைட்டாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் தெம் ஆல் எல்லாத்தையும் முடிக்க போகிறாங்களாம். அவங்க வந்து நம்மளை ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து அவங்களுடைய பார்வைக்கு கீழே வச்சிருக்கணும் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிற நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. கமல்ஹாசன் தொகுத்து வளர்ந்துட்டு இருக்காரு. இந்த கமல்ஹாசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த அன்பே சிவம் படத்தை பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையுமே முன்னாடியே சொல்லியிருப்பார் இந்த அன்பே சிவம் படத்தில். இந்த அன்பே சிவம் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுந்தர்சி. ஆனால் சுந்தர்சியோட படம் மாதிரி இந்த அன்பே சிவம் படம் இருக்காது. அது முழுக்க பார்த்தீங்கன்னா கமலுடைய வழியில் இலுமினாட்டிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த படம் தான் அந்த அன்பே சிவம். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். சுனாமி வர்றதை பற்றி முன்கூட்டியே சொல்லியிருப்பார். கார்டு, ஏடிஎம் கார்டு, பணமில்லா பரிமாற்றம் அப்படின்ற சொல்கிறத வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஒரிசாவில் வந்த வெள்ளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து அன்பே சிவம் படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலுமினாட்டிகளுடைய செயல்கள் தான். இந்த இலுமினாட்டிகள் தான் இந்த மாதிரியான பிக் பாஸ், பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இந்த மாதிரியான நேமில் நடத்திட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டிமேலுடைய லோகோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தக்கண்டு தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து இத்தாலி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பியா இப்படி எல்லா கண்டங்கள்லேயுமே வந்து நடத்திட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இது இப்போ தமிழ்நாட்டில் வந்து நடத்த போகிறாங்க கமல்ஹாசன் சார் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். இது மூலமாக அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலுமினாட்டிகள் பூரா வந்து ஒட்டுமொத்த மக்களையுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லி நம்மளுடைய ஒட்டுமொத்த அசைவுகளையுமே அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்.